வணக்கம். வெல்கம் டு மலேசியா தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து நாசி கோரெங் ஐயம் குஞ்சிட் செய்ய போகிறோம். ஓகே வியூவர்ஸ், வாங்க முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம முதல்ல நாசி கோரெங் செஞ்சிடலாம். அதுக்குண்டான பொருட்கள் என்னென்னங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். வேக வைத்த பச்சரிசி சோறு, முட்டை 3, வெங்காயம் 1, பூண்டு 5 பல், லெமன் கிராஸ் அதாவது எலுமிச்சைப்பூள் 1, சிகப்பு மிளகாய் 1, ஊசி மிளகாய் அதாவது சில்லிப்பாடி 6 எடுத்துக்கோங்க, அரைத்த மிளகாய் விழுது 2 டேபிள் ஸ்பூன், பிளாச்சான் 1 சிறிய துண்டு, ஃப்ரோசன் மிக்ஸ் வெஜ்ஜி இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்கும். எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், கடைசியாக உப்பு தேவையான அளவு. ஓகே வியூவர்ஸ், முதல்ல ஒரு மிக்சியில் நம்ம அரைக்க வேண்டிய பொருட்கள்லாம் சேர்த்துக்குவோம். நம்ம எடுத்து வச்சுக்கிற வெங்காயத்தில் வந்து பாதி வெங்காயத்தை வெட்டி நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்குவோம். அது கூடவே ஊசி மிளகாய், பூண்டு, இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், நான் வந்து செராயை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கடைசியாக பிளாச்சானையும் நம்ம இதில் சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், நம்ம இதை வந்து நல்லா அரைச்சாச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கிற பாதி வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் சூடானது வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஊசி மிளகாய் விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அரைச்ச மிளகாய் விழுதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க வியூவர்ஸ். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க வியூவர்ஸ். பாருங்கள் வியூவர்ஸ், மிளகாய் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் வந்து ஃப்ரோசன் மிக்ஸ் வெஜ்ஜியை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க வியூவர்ஸ். இப்போ இதில் ரொம்ப கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க வியூவர்ஸ். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு வியூவர்ஸ். இப்போ நம்ம இதில் வந்து நம்மளோட சோறை சேர்த்துக்கலாம். சோறு நீங்கள் வேக வைக்கும்போது வியூவர்ஸ் கொஞ்சமாக எண்ணெயும் உப்பும் சேர்த்துக்குங்க. அப்போ தான் நம்மளோட சோறு வந்து நல்லா உங்களுக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ நம்ம இதில் சிகப்பு மிளகாயை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். நீங்கள் பாருங்கள் வியூவர்ஸ், நம்மளோட நாசி கோரெங்க மிதமான சூட்டில் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க வியூவர்ஸ். அடுத்ததாக நம்ம ஒரு சட்டியை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்குங்க. இப்போ நம்ம இதில் 3 முட்டைகளை சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், நம்ம முட்டைகளை இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். முட்டை நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற நாசி கோரெங்க சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் வியூவர்ஸ். நீங்கள் பாருங்கள் வியூவர்ஸ், நம்ம முட்டைகளை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்மளோட நாசி கோரெங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், வாங்க இப்போ நம்ம அடுத்ததாக ஐயம் குஞ்சிட் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத நம்ம பார்க்கலாம். கோழி துண்டுகள் 1/2 கிலோ. இது வந்து நான் வெறும் இறைச்சி துண்டுகளாக எடுத்துருக்கிறேன். அது வந்து ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், இறைச்சி கறி மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் அதாவது சோள மாவு 1 டேபிள் ஸ்பூன். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், நான் தேவையான காய்கறிகள்லாம் முன்கூட்டியே நறுக்கி வச்சுட்டேன். முதல்ல வந்து கேரட் வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து பைத்தங்காய், இது வந்து கச்சம் பஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த பைத்தங்காயும் நீங்கள் வந்து இப்படி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஹாலண்ட் வெங்காயம். இந்த வெங்காயம் வந்து மஞ்சள் வெங்காயம்னு சொல்லுவோம். இந்த வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சிகப்பு மிளகாய், இதை கொஞ்சம் நீளமாக இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு. கடைசியாக எண்ணெய் பொரிப்பதற்கு. முதல்ல ஒரு பாத்திரத்தில் கோழி துண்டுகளை போட்டுக்கலாம். அது கூடவே சிறிதளவு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர், இஞ்சி பூண்டு விழுது, இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம் வியூவர்ஸ். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், கோழி துண்டுகளை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம இதை பொரிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கோழி துண்டுகளை இதில் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், நம்மளோட கோழி துண்டுகள்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ரொம்ப கருகலாக எடுத்துடாதீங்க வியூவர்ஸ், இந்த அளவே போதுமானது. ஓகே வியூவர்ஸ், நம்ம கோழி துண்டுகள்லாம் பொரித்து எடுத்துட்டோம். அடுத்ததாக நம்ம வந்து வெட்டி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை வந்து நம்ம பொரிக்க போகிறோம். ஓகே வியூவர்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளோட பைத்தங்காவும் கேரட்டும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் நம்ம மிச்சம் வச்சு இந்த வெங்காயத்தை நம்ம அதில் போட்டுக்கலாம். அனல் மிதமான சூட்டில் வச்சுட்டு நம்ம இந்த வெங்காயத்தை பொரிச்சுக்கலாம்.
இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இந்த அளவுக்கு பொரிஞ்சாலே போதும். இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், கூடவே மிளகாய் தூள் கலந்து விட்டுருவோம். லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நம்ம பொரிச்சு வச்சுருக்க கோழி குண்டுகளையும் காய்கறிகளையும் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுருவோம் வியூவர்ஸ். இப்போ இதில் சிகப்பு மிளகாயை சேர்த்து நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஓகே வியூவர்ஸ், இங்கே பாருங்கள் நம்மளோட ஐயம் குஞ்சிட் ரெடி ஆகிருச்சு. ஓகே வியூவர்ஸ், இங்கே பாருங்கள் நம்மளோட நாசி கோரிங் ஐயம் குஞ்சிட், அதாவது ஃப்ரைட் ரைஸ் டமரிக் சிக்கன் ரெடி ஆகிருச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.